பண்றாரு. உடனே இது உண்மைன்னு அவர் நம்பிட்டார் அந்த சொப்பனத்தை. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிந்தனையின் திரட்சியினால தான் என்ன வருது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க தேவையில்லாத காரியத்தை நீங்க யோசிச்சுட்டு நீங்க தூங்குறதற்கு போனா கூட உங்க தூக்கத்தில் வருகிற சொப்பனம் கூட எப்படி வரும் அப்படின்னா, நீங்க எந்த காரியத்தை குறித்து அதிகமாய் யோசிக்கிறீர்களோ அதை குறித்ததான சொப்பனங்கள் உங்களுக்கு வரும். நிறைய பேர் சொப்பனத்தை பார்த்து பயப்பட்டுருவாங்க, சொப்பனத்தை பார்த்து என்னமாய் நடக்குமோ அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்போ ஏன் அது வருது அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தனையிலே நல்லதை யோசிக்காமல் இருக்கிறதா. அதனால இன்றைக்கு ஒன்று என்னன்னா, என்னுடைய சிந்தனை நல்லா ஆகணும்னா முதல்ல என்னுடைய யோசனையை, தேவையற்ற யோசனைகளை நான் ஸ்டாப் பண்ணணும். அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். நமக்கு ஆரம்பிக்கும், அது எழும்பும். அது ஒரு காரியத்தை குறித்து பாருங்களேன், திடீரென்று ஒரு செய்தியை நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன்.